ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யாவும் வேணுவும் இப்போது கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி சௌந்தர்யா கிட்டக்க வந்து உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு லக்ஷ்மி, நீ என்னை எப்போதும் பாட்டின்னு தானே கூப்பிடுவ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களை பாட்டின்னு கூப்பிட்டா எனக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துடும், அப்பாவோட அம்மாவையும் பாட்டின்னு தானே சொல்லுவாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹேமா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களாம் டேடி. அவளோட டேடி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். புதுசாக வந்த அம்மா என்னோட ஃப்ரெண்டையும் அவளோட அப்பாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களாம். நீங்களும் அதே மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத வெண்பா வெளியில் நின்று கேட்குறாங்க. லக்ஷ்மியை கரெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த ஹேமாவை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹேமா வாயாலேயே வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி வருண் எழுதின கவிதை புக்கை பார்க்குறாங்க. அதில் வருண் அப்படின்ற பேரை பார்க்குறாங்க. கண்ணம்மா அப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. யாருமா வருண் அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு வருணை பற்றி இவ எதுக்காக கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா ஷாக் ஆகுறாங்க. ஏன் திடீர்னு கேட்குற அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. இந்த புக்கில் வருண்னு பேர் எழுதியிருக்குமா, யாருமா அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. உனக்கு அண்ணனா எனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அவருக்கு அப்பா பற்றி தெரியுமாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்டால் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாராமா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்டக்க இனிமேல் அப்பா பற்றியே கேட்க மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு கண்ணம்மா கோபப்படுறாங்க. லக்ஷ்மி ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. கார் வரது தெரியாமல் வேகமாக ரோடை கிராஸ் பண்ணிடுறாங்க. அங்கே வந்த காரில் மோதி லக்ஷ்மி இப்போ கீழே விழுந்துடுறாங்க. அது யாரோட கார் அப்படின்னா பாரதியோட கார் தான். பாரதியும் ஹேமாவும் அந்த கார்லேருந்து இறங்கி வராங்க. எனக்கு ஒன்றும் அடிப்படலையே ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்குறாரு பாரதி. எனக்கு ஒன்றும் ஆகலை பாரதி மாமா, நான் கொண்டு வந்த பாப்கார்ன் தான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. காரில் வந்து உட்காரு, நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கண்ணம்மாவோட வீடு வந்துடுது. பாரதி லக்ஷ்மியையும் ஹேமாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் 2 பேர் போய் வெளியில் விளையாடுங்க, நான் சமையல் அம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி கண்ணம்மாவை திட்டுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா, ஒரு சின்ன பொண்ணு அப்பா அப்பா அப்படின்னு ரோட்டில் அவரை பற்றியே நினச்சிட்டு காரில் மோதி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நானாக கண்டு காரை பிரேக் போட்டுட்டேன் வேகமாக, வேறு ஆளாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கோவமாக திட்டுறாரு. ஒரு பொண்ணை பெத்தா மட்டும் பத்தாது, அவளை அக்கறையாக வளர்க்கவும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்போ அவன் மேலே அக்கறை இருக்குதா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அக்கறை இல்லாமலாம் நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இதுதான் ரத்த பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அவள் உங்கள் பொண்ணு, அதனால தான் உங்களே அறியாமல் அவள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. பாரதி பதில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. பாரதி லக்ஷ்மி மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறத நினச்சி கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டே வேலை பார்த்துட்ருக்குறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க வந்து கேட்குறாங்க, அப்பா பற்றி ஏதாவது சொன்னாராம்மா பாரதி மாமா, அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.